ஹாய் செல்லர்ஸ், ரீசெண்ட் டேஸில் டாய்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்டிங் நிறைய இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி செல்லர்ஸும் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் என்னென்னா, டாய்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவான ப்ராடக்ட். கிட்ஸ் எல்லாருமே அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அமேசான் இந்த கேட்டகரிக்கு அப்ரூவல் வாங்கி தான் சேல் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கேட்டகரிக்கு மட்டும் இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான ப்ராடக்ட் எல்லா கேட்டகரிக்குமே அவங்க அப்ரூவல் வாங்கி தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால நிறைய நியூஸில் இருக்குது எப்படி டாய்ஸ் கேட்டகரிக்கு அப்ரூவல் வாங்கணும்னு தெரியல. பட் ஸ்டில் இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தடு. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரிப்பேரிங் டாக்குமெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டெப் ப்ரிப்பேரிங் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ், தேர்ட் ஸ்டெப் சப்மிட்டிங் யுவர் ரெக்வெஸ்ட். நான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பையும் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரிப்பேரிங் டாக்குமெண்ட்ஸ். நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஐ ப்ராமிஸ் இட் சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டியான சப்ளையர் இன்வாய்ஸ் உங்களுக்கு வேணும். இது உங்களோட சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குற கோல்டன் டிக்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் உண்மையாகவே அந்த ப்ராடக்டை ஒரு ட்ரஸ்டட் பிளேஸில் தான் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த இன்வாய்ஸ் வந்து அமேசான் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ரீசெலராக ஆர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்வாய்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ப்ராடக்ட் இமேஜஸ் மட்டும் வச்சே நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கிக்கலாம். இன்வாய்ஸை நம்ம சப்மிட் பண்ணும்போது அதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, உங்கள் செல்லிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் அண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக உங்களோட நீங்கள் கொடுக்குற அந்த இன்வாய்ஸில் இருக்கிறதும் மேட்ச் ஆகணும். சேம் நீங்கள் லிஸ்டிங் போடும்போது ஒரு மேனுஃபேக்சரர் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து கொடுத்துருப்பீங்க, அதுவும் அந்த இன்வாய்ஸில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். அட்லீஸ்ட் அந்த இன்வாய்ஸில் ஒரு 10 யூனிட்டாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாதிரி நம்ம காட்டணும். அப்புறம் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் காமிக்க வேண்டாம், தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் வேணால் ஹைட் பண்ணிக்கலாம். பிளர் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது எடிட்டிங் பண்ணி ப்ரைஸை மட்டும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க அமேசான் அலோவ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அமேசான் நீங்கள் சோர்ஸ் பண்ணவங்க கிட்ட கால் பண்ணி வெரிஃபை பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் சோர்ஸ் பண்ணுற வெண்டர்கிட்ட அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் ப்ரிப்பேரிங் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ். அமேசான் லவ்ஸ் ஏ குட் பிக்சர். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ கிளியராகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. முக்கியமாக அந்த இமேஜஸில் எந்த எடிட்டர் கிராஃபிக்கும் இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் இமேஜாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது எந்த மேனுஃபேக்சரர் நேம் கொடுத்துருக்கீங்களோ, மேனுஃபேக்சரர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த ப்ராடக்டோட பேக்கேஜ் இமேஜில் விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ப்ராடக்ட் ஆர் பேக்கேஜோட எல்லா சைடு பிக்சர்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். மோஸ்ட்டாக நம்ம எல்லா சைடு பிக்சர்ஸையும் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். அது போக பேக்கேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வேணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜில் ப்ராடக்டோட டைட்டில் கண்டிப்பாக இருக்கணும், சேஃப்டி வார்னிங்ஸ் இருக்கணும், டைரக்ஷன் ஃபார் யூஸ், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் கிட்ஸ் அந்த டாய்ஸை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ரெக்யர்ட் டீட்டெயில்ஸும் அந்த பேக்கேஜில் இருக்க மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒன்று, மேனுஃபேக்சரர் நேம் அண்ட் லொக்கேஷன் வந்து அந்த பேக்கேஜில் கண்டிப்பாக பிரிண்ட் ஆகியிருக்கணும். தேர்ட் ஸ்டெப் சப்மிட்டிங் யுவர் ரெக்வெஸ்ட். ஓகே, இப்போ வந்து செல்லர் டேஷ்போர்ட் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு மெனு கிளிக் பண்ணிக்கலாம். மெனுவில் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆல் இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்ஆக்டிவ் அப்படின்னு காமிச்சிட்டு கீழே வந்து ஃபிக்ஸ் லிஸ்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் டாய்ஸ் கேட்டகரிக்கு அப்ரூவல் வாங்க முடியும். ஆல்ரெடி ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வாங்க முடியாது. அதனால அந்த இன்ஆக்டிவ் அப்படின்னு இருக்க ப்ராடக்ட்டு கீழே ஃபிக்ஸ் லிஸ்டிங் இஷ்யூ அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைடில் ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் செல்லிங் அப்ரூவல் ஃபார் பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ்னு போட்டு ரீசன்னு போட்டு ப்ராடக்ட் ரெக்வயர்ஸ் அப்ரூவல் டு செல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன நியூ மறுபடியும் ரெக்வஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க ரீசெல்லர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டரா, இல்ல மேனுஃபேக்சரரா, இல்ல 2மேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுல நீங்க எந்த ஆப்ஷன் நீங்க எந்த மாரி இருக்கீங்களோ, அந்த இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மேனுஃபேக்சரர் அப்படின்னா, நீங்க இன்வாய்ஸ் சப்மிட் பண்ண தேவையில்ல. போத் குடுத்தீங்கனாலும் இன்வாய்ஸ் சப்மிட் பண்ண தேவையில்ல. ரீசெல்லர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் குடுத்தா மட்டும் தான் இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு ரீசெல்லர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மெத்தட்லயே சொல்லிக் குடுக்குறேன். ரீசெல்லர் டிஸ்ட்ரிபியூட்டர் மெத்தட கிளிக் பண்ணிட்டு, இப்போ கீழே பார்த்தோம்னா சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இதில் வந்து டெக்ஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்களே இதை ஒரு டைம் படிச்சுக்குங்க. படிச்சுட்டு எல்லா பாக்ஸையும் செக் மார்க் பண்ணிடுங்க. செக் மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸை கொடுங்க ட்ராப் ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ட்ராப் ஃபைல்ஸ்கர் அப்படிங்கிறதுல செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் டைப்ஸ் வந்து பிடிஎஃப் இல்லைன்னா வேர்ட் டாக்குமெண்ட் இல்லை பிஎன்ஜி ஜேபிஜி இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 10 MB மட்டும்தான் இருக்கணும். இன்வாய்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன இந்த ப்ராடக்ட் ஆர் பேக்கேஜோட ஃபோட்டோஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன எல்லா ரெக்குயர்மெண்ட்டுமே டெக்ஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதையும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எல்லா பாக்ஸையும் செக் மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட் ஆர் பேக்கேஜோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. ஃபோன் நம்பரும் கேட்பாங்க. அது நீங்கள் ஆப்ஷனல் தான் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். ஆனால் இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இமெயில் ஐடி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு த எஸ்டிமேட்டட் டெசிஷன் டேட் இஸ் ஆன் ஆர் பிஃபோர் 16 நவம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது வந்து நவம்பர் 9th. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 7 days அவங்க டெசிஷன் டேட் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் டேட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 7 days ஆகாது. ஒரு 2 to 3 daysல நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வீடியோ பேசணும்னு நினைச்சீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் நிறைய செல்லர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்லர்ஸ். பை பை.